நம்மிடையே பேசுவதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு கோலாகல ஸ்ரீனிவாஸ் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். ராமதாஸ் அவர்களும் அன்புமணி அவர்களும் சந்தித்து பேசினார்கள். அதனைத் தொடர்ந்து தற்போது சைதை துரைசாமி, ஆடிட்டர் குருமூர்த்தி அவர்களும் அங்கு சென்றிருக்கிறார்கள். எப்படி பாக்குறீங்க? அன்புமணி அவர்கள் தந்தையை சந்தித்திருக்கிறார் அப்படின்னா எப்படியாவது இந்த விஷயத்துல ஒரு சமரசம் ஏற்பட்டாக வேண்டும், சமாதானம் ஏற்பட்டாக வேண்டும் அப்படிங்கறத அன்புமணி உணர்ந்திருக்கிறார் அப்படின்னு அர்த்தம். அதை அனுமதித்திருப்பதன் மூலம் ராமதாசும் அதை உணர்ந்திருக்கிறார் அப்படின்னு நாம் பொருள் கொள்ளலாம். ஏன்னா இந்த ரெண்டு பேருக்குமே ஆதாரமா இருக்கிறது பாட்டாளி மக்கள் கட்சி. இவங்க ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கிட்டாங்கன்னா அதனால அஃபெக்ட் ஆக போறது அந்த கட்சி நிலை குலைந்தால் இருவருக்குமே தான் நஷ்டம். இதை இந்த இரண்டு பேருமே சரியாக புரிந்து கொண்டு இருக்கிறார்கள். அதனால அன்புமணி அவர்கள் சந்தித்திருக்கிறார். இல்ல இன்னொன்னு நம்ம நினைவுல வச்சுக்கணும், அன்புமணி பொதுக்குழுவால தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர். அதே நேரத்துல ஒரு அறிவிப்பின் மூலமாக நீக்கப்பட்டவர். அவ்வளவுதான். சோ இப்ப திரும்ப அன்புமணிக்கு தலைமை பொறுப்பு கொடுக்கப்படலாம். இந்த விஷயத்துல ஒரு அமிக்கபிள் செட்டில்மெண்ட்டை செய்யறதுக்கான ஒரு மீடியேஷன் பாயிண்டா தான் நம்ம குருமூர்த்தி அவர்களை பார்க்க வேண்டியிருக்கு. இன்னொன்னு குருமூர்த்தி போறார் அப்படின்னா பிஜேபியோட ஒரு ஸ்பெஷல் மெசேஜோட அவர் போயிருப்பார்னு அர்த்தம். இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு இணக்கப்பாடு ஏற்பட்டாகணும் அப்படிங்கறத பிஜேபி ரொம்ப கவனமாக இருக்கிறது. காரணம், இன்னைக்கு அதிமுகவுடன் ஒரு என்டிஏ கூட்டணி வைத்து என்டிஏவுக்குள்ளே ஏடிஎம்கே வந்ததுக்கு பிறகு டிஎம்கேக்கு எதிரான ஒரு வலுவான மாற்று அப்படிங்கிற தோற்றத்தை உருவாக்கி கொண்டு இருக்கிறப்போ திடீர்னு என்டிஏவுக்குள்ள இருக்கிற ஒரு காம்பனன்ட் பார்ட்டியாக இருக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சியில இந்த விதமான சலசலப்பு உருவாக்குறது அந்த பெர்செப்ஷனை டேமேஜ் பண்ணும். ஒரு வலுவான மாற்று அப்படிங்கிற அந்த பெர்செப்ஷனையே டேமேஜ் பண்ணும். அது நீண்ட காலத்துக்கு நல்லதல்ல. அதனால யாருக்குமே பிரச்சனையும் கிடையாது. அதனால இதையெல்லாம் எடுத்து சொல்லி ராமதாஸ் அவர்களை சமாதானப்படுத்தும் முயற்சியாக ஆடிட்டர் குருமூர்த்தி அவர்களும் சென்றிருக்கிறார். ஸோ இது எல்லாம் ஒரு விஷயத்தை சுட்டி காட்டுகிறது. மிக விரைவிலேயே இவர்களுக்குள் இந்த பிரச்சனை தீர்க்கப்பட்டு சமாதானம் ஆகிவிடும். இப்ப நீங்க சமாதானத்தை அடையறதுக்கான சில சாதகமான சில விஷயங்களை அவங்க செய்வாங்க. இப்ப ஒரு சில விட்டு கொடுத்தல் இருக்கும். இப்ப அன்புமணி அவர்களுக்கு திரும்ப அதே தலைமை பதவி கிடைப்பது, அப்படி கிடைக்கணும்னா முகுந்தனை அவர் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த விதமா ஏதோ ஒரு சில விஷயங்கள் நடக்கும். இப்போ நீங்க பிஜேபி சார்பா ஆடிட்டர் குருமூர்த்தி சென்றிருக்கலாம் அப்படின்ற ஒரு கருத்தை சொல்லியிருக்கீங்க. அப்படி பார்க்கும்போது இதற்கு முன்பு அமித்ஷா தமிழ்நாடுக்கு வருகை தந்தார். அப்போது அதிமுகவுடனான கூட்டணியை அறிவிச்சாங்க. அதே போல இப்ப 8ஆம் தேதி அமித்ஷா வருகை தர இருக்கிறார் தமிழ்நாடுக்கு. அதோடு இதை ஒப்பிட்டு பார்க்கலாமா? ஆமா, நிச்சயமா. அமித்ஷா வர்றதுக்கு முதல் நாள் தான் ராமதாஸ் அவர்கள் வெடி வச்சாரு. இப்ப அமித்ஷா அவர்கள் வருகிற போது சமாதானத்தை நோக்கி பாட்டாளி மக்கள் கட்சி நகர்ந்து கொண்டிருக்கிறது. ஆடிட்டர் குருமூர்த்தி அவர்கள் சென்றிருக்கிறார். அப்படித்தான் நம்ம பார்க்கணும். திரும்ப என்டிஏ அதே எந்த சேதாரம் இல்லாம அதே ஒரு பர்செப்ஷனை நோக்கி வரும் அப்படின்னு நான் நம்புறேன். அதற்கான முயற்சிகள் தான். இதுல அன்புமணி அவர் தந்தையை சந்தித்திருப்பது அப்படிங்கறத ரொம்ப ஒரு சாதகமான சந்திக்கை. ஆனா சமாதானம் ஆகிட்டீங்களா அப்படின்ற கேள்விக்கு அன்புமணி தரப்புல இருந்து எந்தவித பதிலும் சொல்லப்படல. அதை எப்படி? இல்ல, இம்மிடியட்டா வராது. ஏன்னா இப்ப ஆடிட்டர் குருமூர்த்தி பேசி முடியணும். இன்னும் அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் இப்ப பேசி முடிச்சிருப்பாங்க. பேசினா அவர் சைட்ல என்ன டிமாண்ட், இவர் சைட்ல என்ன கோரிக்கை எல்லாம் இவங்க ரெண்டு பேருக்கு இடையில தான் தெரியும். இந்த ரெண்டு பேருமே அவங்கவுங்க ஆதரவாளர்களும் கொஞ்சம் பேசுவாங்க. பேசிட்டு அநேகமா தீர்வை நோக்கி நகர்ந்துடும். இன்னும் குருமூர்த்தி போறதுக்கு என்ன வேலை இருக்கு? திடீர்னு இப்ப அன்புமணி போறதுக்கு என்ன வேலை இருக்கு? நேற்று வரைக்கும் போகல இல்லை, இன்னைக்கு திடீர்னு போறாங்கன்னா ஒரு டெவலப்மெண்ட் இருக்குன்னு தானே அர்த்தம். திரு ஷபீர் குறிப்பிடும் போது இருவருக்குமே தலைமை பதவி அப்படின்றதுதான் டிமாண்டா இருக்கு அப்படின்னு குறிப்பிடுறாங்க. அப்போ சுமூக தீர்வு என்பது சாத்தியம்தான். இருவருக்கும் தலைமை பதவிங்கிறது டிமாண்டா இருந்தால் அவர் பொதுக்குழுவால தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டப்போ எப்படி ராமதாஸ் அலோவ் பண்ணார்? திடீர்னு தானே இப்போ இந்த பிரச்சனை வந்திருக்கு. இதுக்கு முன்னால வரைக்கும் அன்புமணி தானே தலைவரா இருந்தாரு. அத ராமதாஸ் ஏற்றுக்கொண்டு தானே இருந்தாரு. அப்படின்னா ஏதோ ஒரு பிரச்சனையினால அவர் ஏற்க முடிச்சிருக்கு, அவ்வளவுதானே. அப்புறம் அந்த பிரச்சனையை சரி செஞ்சுட்டா திரும்ப அந்த பழைய ஸ்டேட்டஸ்க்கு வந்துரும்ல. இப்ப அதுக்காகத்தான் இந்த பேச்சுவார்த்தையே. இணைப்பில் கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு நன்றி திரு கோலாகல ஸ்ரீனிவாஸ்.